அப்போ இவர் ஏதோ பண்ணுறாருன்றப்போ நான் சொன்ன அந்த நண்பர் தான் பேசியிருக்காரு. இது இப்படியே போகும்போது யாராவது போய் சொல்லி தானே ஆவாங்க. அப்படி சொல்லும்போது தான் ஓ இவ்வளோ நடந்திருக்கா, கூப்பிடுங்கன்னு தான் இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் எடுத்தோடனே கட்சிக்குள்ளே வர முடியுமா? சிக்கலாகும். சிலர் கௌரவ குறைச்சி ஆகும். புஷி ஆனந்தோடைய உழைப்பை மறக்க முடியுமா? அவர் அதான் சொல்லுது ஹார்ட் ஒர்க்கு, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அப்போ நீங்கள் புஷி ஆனந்தையும் மறந்துட முடியாது. அப்போ அவருக்கு ஏற்ற இடத்துல இது பண்ணணும். ஜான் ஆரோக்கியசாமி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சே புஷி ஆனந்த் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணதும் தப்பு. அது விஜய் ஏமாத்துற கதை. புஷி ஆனந்துக்கு தனக்கு திறமையாக இல்லைன்னு தெரிஞ்சும் விஜய் ஏமாற்றிட்டு இருக்கிற வேலையை அவர் பண்ணார். ஆதவ் அர்ஜுனான் என்கிற நபர் ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது, புஷி ஆனந்த் கிடையாது. சரி, ஆதவ் அர்ஜுனா என்கிற நபர் எளிதாக எடப்பாடியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள், எளிதாக செல்வ பெருந்தகையை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள். ஆதவ் அர்ஜுனை இழந்தது அவர் பெரிய வருத்தத்தில் தான் இருப்பார். வேறு வழி இல்லாமல் தான் அழுத்தது காரணமாக தான் ஆதவ் அர்ஜுன் வெளியில் அனுப்புகிறார். அவர் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணார். அப்போ அவர் அப்படிப்பட்டதுன்னா ஒரு இந்த பிரிவு தான், சகோதரர்களுக்கான பிரிவு தான். இது எல்லாத்தையும் பண்ணுறது கட்சி ஆஃபீஸு. கட்சி ஆஃபீஸ் தான் எல்லாமே முக்கியம். ஃபைலு, கட்சியுடைய ஃபைலு, உறுப்பினர் இது, அதுக்கு தனியாக கம்ப்யூட்டர் ரூம் போட்டு பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது கூட பண்ணலன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதுதான் பிரச்சனை. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மூத்த பத்திரிகையாளருக்கு மேலே ஏதாவது இருக்கா? இல்லை, இருந்தால் ஏதாவது சொல்லுவேன். இல்லை, இது ஒரே மூத்த பத்திரிகையாளராக போய்கிட்டு இருக்குது. கேட்குறாங்க எல்லாரும், ஆனால் மூத்த பத்திரிகையாளர் போட்டோம். விஜய் ஆதவ் அர்ஜுனா சேர்றாங்க அப்படின்றதான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எதிர்பார்த்த ஒன்றுன்னு சொல்லலாம், எதிர்பார்க்காத ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று ஏன் அப்படின்னு சொல்லலாம், இது ஆனந்த விகடன் நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நின்றது, அப்புறம் கட்டி பிடிச்சது, அப்புறம் பேசினது எல்லாமே அவர் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு வருவார் அப்படின்ற மாதிரியானது. இன்னொரு பக்கம் ஒரு அதிமுகவுக்கு போவார் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படின்னும் போது இப்போ நேற்று நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் தாவேக்காவுக்கு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னும் போது ஆதவ் அர்ஜுனாவுடைய பணி என்னவா இருக்குது? அவரும் கட்சியில் இணைகிறாரா, இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும்தான் அங்கே வேலை செய்யப்போம்? அதாவது தாவேக்கா இந்த கடந்த 1-2 மாதங்களாக, அது February 2 ஆரம்பித்தாங்க. அப்புறம் அணிகள் கட்டி அப்படியே போச்சு, அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆனால் களத்தில் வர்றதுன்றது வேறு. October 27 அவர் பேசின பிறகு ரொம்ப ஸ்பீட் ஆகும்னு பார்த்தா டம்முக்குன்னு உட்காந்துக்கிச்சு. அவர் பாவம் ஏதோ நடிக்க போயிட்டார், பார்த்துக்குவாங்க தம்பிகள் அப்படின்னு. இவர் மைக்கை தூக்கின்னு சுற்றி நிற்கிறாரு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் பண்ணியிருந்தார். அப்புறம் பெரிய ஸ்டாக்கு, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தரை போட்டு அவர் வேலை என்ன, கட்சியை எந்த அளவுக்கு பிரபலப்படுத்தணும், கட்சியை ஒரு உயிர்ப்பாக எப்படி வச்சுக்கணும், கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறது, நிர்வாகிகள் இது அந்த மாவட்டத்தில் அந்த பிரச்சனை, அதை பண்ண சொல்லுங்கள், இதை பண்ண சொல்லுங்கன்னு. நம்மால் என்ன பண்ணோம், நிர்வாகிகள் எல்லாம் போங்க, அங்கே போங்க, இங்கே வாங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு. ஆனால் 2 பேரும் பனையூர் கவர்மெண்ட் கலவை மூடின்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது. எப்போது விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணுறது, பயங்கரமாக வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன வேலைன்னு பார்த்தா 2 ஆடியோ, இவங்களுக்குள்ளே பிரச்சனை. இதெல்லாம் வந்த அப்புறம் தான் அவர் பனையூர் போகிறாரு, பரந்தூர் போகிறாரு. அதுக்கு பிறகும் அவர்கிட்ட ஏகப்பட்ட, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறாரு விஜய். ஏதோ நடக்குது, பிரச்சனை ஆகுது, நம்ம விட்டுட்டு ஷூட்டிங் போகிறோம், ஆனால் இங்கே கட்சி நகரவே இல்லை அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு. சரி, என்ன மாதம் மும்மாரி பொழிகிறதுனா, மண்ணா மும்மாரி பொழிகுது மண்ணா அப்படின்னு. ஏன் கட்சிக்கு யாருமே காணுனா, யாரும் வரமாட்டேங்கிறாங்க மண்ணா, வேறு கட்சியிலேருந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம தான் அப்படின்னு. அவர் ஒரு படி மேலே போய் யாருக்கும் பதவி இல்லை, மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பதவி அப்படின்றார். அப்போ மன்றமே நடத்தலாமே. எம்ஜிஆர் இவங்களுக்கு அதுதானே வித்தியாசம். அப்போ கட்சின்றது வேறு, அரசியல். மன்றத்தில் இருக்கிறவங்கள நிராகரிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இருக்கிற அனுபவத்திற்கு வெளியிலேருந்து அனுபவசாலிகள் வரும்பொழுது 2 பேரும் இணைச்சி அவர்கள் நிழலில் இவங்களுக்கு ட்ரைனிங் வரும்பொழுது அது வேறு லெவலில் கட்சி நகரம். எல்லாம் இளைஞர்கள், சின்ன சின்ன வயசு உள்ளவங்க, அவங்க இன்னும் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு கூட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ இந்த அனுபவங்கள் அவர்களுக்கு வேறு லெவலில் போகும். ஒரு 10 வருஷத்துலேயே இந்த பார்ட்டி வேறு லெவலில் இருக்குன்னா இவர்கள் தான் முன்னணி தலைவர்களாக இருப்பாங்க. அப்போ இப்போவே அந்த மாதிரினா சிக்கலாகிடும். அதனால் இந்த மாதிரிலாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணலை. அப்புறம் தான் இவர் யோசிச்சுட்டு இது பண்ணும்போது தான் அவருடைய தெரிந்த நண்பர் யாரோ ஒருத்தர் சில உண்மைகளை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் சேரணுமே. விஜய் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்? ஆமாம், அவருடைய யாரோ வெல்விஷர். ஓகே,
பார்த்துருக்காரு. எனக்கு போகிற போக்கு சரியில்லை, எனக்கு உங்கள் சினிமா பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு அரசியல் தெரியும், உங்களுக்கு சினிமா நல்லா தெரியும், ஆனால் அரசியலில் உங்களோட கொஞ்சம் எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன், கொஞ்சம் பேச முடியுமா, கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி என்ன கட்சி ஆரம்பிச்சிங்க, இது ரைட்டு. ஒரு கட்சி ஆரம்பித்தாலே சும்மா சின்ன கட்சி ஆரம்பித்தா கூட 10 பேர் வந்து விழுவான். இது வருங்கால தமிழகத்தை ஆளப்போகும் கட்சின்ற லெவலுக்கு ஒரு பெரிய இது ஆளுங்கட்சியே உங்களை பார்த்து மிரளுது. ஆனால் யாரும் வரலையே, ஏன்? ஆமாங்க, யாரும் வரலையே, என்ன விஷயன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏங்க எல்லாரும் வர்றாங்க, உங்களுக்கு தகவல் தப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இவர் ஆதவர்ஜினை வரன்னார், என்னாச்சு? ஆமாங்க, அவர் கூட ஏடிஎம்கே போகிறதா சொல்லிடுறாரு. இப்படி தான் போய் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான். என்னங்க ஏடிஎம்கே போனால் அப்படிலாம் இல்லையா? இல்லைங்க, அதான் அப்படி தாங்க சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு. இவர் பிஸியில் இருப்பார்ல, சரி அவருக்கு ஏதோ இது போல், சரி ஏடிஎம் போயிட்டார் ப்ரோ, ஏடிஎம்கே போயிட்டார், என்ன பண்ணுறது, நல்லா பேசினாரு அந்த ப்ரோ, அப்புறம் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்படிலாம் இல்லை, தப்பான தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இல்லைங்க நான் அவரை பார்க்கணும் அப்படின்னா பிறகு அப்புறம் ஆதவர்ஜுன் தகவல் சொல்லி அவர் போய் பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் தனியாக பேசியிருக்காங்க. 50 நிமிடம். இது ஒரு 3-4 நாள் முன்னாடி நடந்தது. ஓகே, இப்போ தான் அதுவும் ரீசெண்டாக நடந்தது. ரீசெண்டாக. அப்போது விஜயோட காலுக்கு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரா? ஆமாங்க, எல்லாருமே அப்படி தானேங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும், ஆதவர்ஜுனுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும், அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும். அப்போது இதில் பார்க்குறாங்க, அந்த இதிலே கூட அவரை அழைச்சதாக ஒரு தகவல். அந்த புத்த வெளியிட்டுலாலேயே இதுக்கப்புறம் உங்களை கட்சியில் வச்சுருக்க மாட்டாங்க, வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதாக தான் தகவல். அப்போ அதுக்கப்புறம் அவர் ஆதவர்ஜுன் சைடில் கேட்டால் இல்லை அமைதியாக இருக்கிறாரு, அப்படியே இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னா, அவரும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கார் ஆதவர்ஜுனும். அப்போ என்ன பிரச்சனை, நானே சில இடங்களில் பதிவு பண்ணேன், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், நம்மளை அழைத்தால் போகலான்னு. அங்கே நம்ம எதிர்பார்ப்புக்கு நம்ம சொல்லுவோம். இந்த படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்த் அண்ணனை கண்டுபிடிச்சிருவாப்புல, தெரியும்ல, சின்ன வயசில் தொலைப்படும், பெரிய வயசானோன்னா அந்த காருக்கு அந்த இதை வாட்சி கொடுக்க போன இடத்துல கண்டுபிடிச்சிருவாப்புல. வீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக போனால் அங்கே அண்ணி இருப்பாங்க. யார்? நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி, புஷி ஆனது மாதிரி வடிவு கரைச்சி அண்ணி இருப்பாங்க. அண்ணி என்ன சொல்லுவாங்க, என்ன உறவு கொண்டாட வர்றியா அப்படி இப்படின்னோன்னா ரஜினி அதோட வந்துடுவார், அதோட போகவே மாட்டார். அது சிவாஜி கணேசனுக்கு தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் காணா போனது தான். ஏன்னா இவங்க வளர்ந்து நிற்கிறாங்க, உருவம் தெரியாதுல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கு. இங்கே சிவாஜி கணேசனுக்கும் தெரியல, அண்ணியும் தப்பாக சொல்லிடுச்சு யாரும் வரலன்னு, அதனால் அப்படி நின்றுக்குது. ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக அந்த நண்பர் உண்மையிலேயே தாவேக்காவை காப்பாற்றிய நண்பர்னு சொல்லலாம். இல்லை, காப்பாற்றிய நண்பர்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்போது புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்கார், ஏற்கனவே அவரை வந்து வெளியில் நிற்க வச்சுட்டாங்க, மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவரை வெளியில் நிற்க வச்சு தான் சந்திக்கிறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி 2 ஆடியோக்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு விஜயோட ஸ்பீடு அதிகமாகுது, தனியாகவே எல்லாரையும் சந்திக்கிறாரு அப்படின்னும் போது இது எப்படி நல்லதாக மாறும்? ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா உள்ளே வந்தால் ஜான் ஆரோக்கியசாமியோட இந்த இடமே கேள்விக்குறி தான். ஏன்னா அவரு ஒரு வியூக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லிக் கொள்பவர், அவரு ஒரு வியூக அமைப்பாளராக செயல்படுறாங்க இருப்பவர். இவரு இப்போ வியூக அமைப்பாளராக ரொம்ப பிரபலமாகவும் இருக்கார் அப்படின்னும் போது எப்படி நல்லதாக மாறப்போகுது இது? அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த புஷி ஆனந்து வெளியில் வச்சுட்டாங்க, அதுதான் இந்த மாற்றங்கள் வரும்பொழுது பரந்தூர் போகிறாரு, அப்புறமும் அந்த நிர்வாகிகள்லாம் வரும்போது அவருக்கு சில விஷயங்கள் சொல்லப்படுது, அவருக்கே புரியுது. இந்த இதெல்லாம் நம்ம தானே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோமே, எல்லோரும் அக்கறையில் தானே பேசுகிறோம். இந்த மாதிரி போனால் இதை அவரது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட வந்த கட்சி இந்த மாதிரி உட்காந்து நாயனை வாசினுக்கிறாங்களேன்னு. அப்போது வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேரும்ல. ஓகே, அந்த மாதிரி சேர்றதுல தான் சரி நம்மளே நிர்வாகிகளை பேசுவோம் அப்படின்ட்டு தான் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன்ட்டு தான் சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் இவர்கள்லாம் யாருன்னா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் தானே. அவர் வந்து புஷி ஆனந்த் மாதிரி உலகத்தில் சிறந்த ஆள் யாருமே கிடையாதுங்க. அதுதான் அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பிரதமராக ஆயிடலாங்கன்னு தான் சொல்லுவாங்க. கேள்வி அதான் சார். ஏன்னா 120 பேரை செலக்ட் பண்ணி அவர் தான் கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் வெளியே இருங்க நான் அவங்கள்ட்ட சொன்னோன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? அதில் ஒரு 4 பேர் ஏதாவது சொல்லலாம்ல. அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி என்ன இது, ஏன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு தானேங்க. ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஜெயலலிதா மாதிரி தூக்கி போறியா லிஸ்ட்டு கிழிச்சு தூக்கி புதுசாக தொண்டுவான்னு சொல்ல முடியும்? அது அவங்க வேற. அப்போ இவர் ஏதோ பண்ணுறாருன்றப்போ நான் சொன்ன அந்த நண்பர் தான் பேசியிருக்காரு. இது இப்படியே போகும்போது யாராவது போய் சொல்லி தானே ஆவாங்க. அப்படி சொல்லும் போது தான் ஓ இவ்வளோ நடந்திருக்கா கூப்பிடுங்கன்னு தான் இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் இந்த 50 நிமிஷம் சந்திப்பு இருக்கு இல்லையா, ஆமாம், இதில் நடந்தது. அப்போ அதில் சில விஷயங்கள் வந்து அவர் அதிர்ச்சியானதாக தகவல் விஜய் அவர்கள். ஆமாம், இது வந்து எப்படிங்க பார்ட்டி நிலைமைனா நல்லா இருக்கேங்க 35% வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு.
நீங்கள் இந்த மாதிரி இருக்க 35% சொல்லி அவரையும் நம்ப வச்சு எல்லா தொகுதியிலையும் அது வேற பெரிய புகார்லாம் வந்துச்சுல்ல, எல்லா எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறதுக்கெல்லாம். இப்படி ஒரு தலைவர் நம்புவாரா? 35% நமக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு தலைவர் அவர் நம்புவாரா? வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பொலிட்டிக்கலாக ஃபுல்லாக இறங்கினா தானே தெரியும். அதுக்கு தானே இவங்களை நம்பி விட்ருக்காரு. இந்த 2 பேரும் இப்போ அவர் எப்படி இவரை நம்புவார்? பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அன்புமணிகிட்ட ஒர்க் பண்ணார். ஒபாமா ரேஞ்சுக்கு அன்புமணியை பண்ணார். அப்போ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் தான் நம்புவார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே உங்கள் நிறுவனத்தில் ஒருத்தரை போட்டுறீங்க, அவர் சொன்னதான் நம்புவீங்க? இல்லை உங்களுக்கு தகவல் வராத வரைக்கும் யாராவது ரோட்டில் போகிறவங்களா அவங்க சொல்லுவாங்க ஏங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஆதவர்ஜுனா இப்போ சொல்லும்போது அப்போ அதையும் நம்புவார். ஏங்க அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவருக்கு தெரியும்ல, அவரை பற்றி தெரியும்ல அவருக்கு, விஜய்க்கு. அப்போ அவர் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 35%லாம் இல்லைங்க, சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 80% தான். ஆமாம், அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதனால் அதுவும் உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய மேலே உள்ள அபிமானத்துக்காக வர்ற வாக்குகள் அதுவும். அப்போது நம்ம அதை நோக்கி நீங்கள் சொல்கிற 35லாம் நகர்த்தலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. ஆனால் நம்ம அதுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணணும். அப்படின்றப்ப தான் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக போய் நீங்கள் அதிமுகவுக்கு போகிறீங்க, யாருங்க சொன்னது அதிமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அது மாதிரி போயிருக்கு. ஒர்க் பண்ணுங்கன்றப்போ இவர் எடுத்தோடனே கட்சிக்குள்ளே வர முடியுமா? சிக்கலாகும். சிலர் கௌரவ குறைச்சி ஆகும். புஷி ஆனந்தோடைய உழைப்பை மறக்க முடியுமா? அதான் சொல்லுது, ஹார்ட் ஒர்க்கு, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. அப்போ நீங்கள் புஷி ஆனந்தையும் மறத்துட முடியாது. அப்போ அவருக்கு ஏற்ற இடத்துல இது பண்ணணும். ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் ஐயா உங்கள் இது முடியுது கிளம்புங்கன்னா அவர் கிளம்ப போகிறாரு. ஏன்னா அது அவருடைய ஒர்க்கை பண்ணலன்றதான் என்னுடைய விமர்சனம்லாம். ஏன்னா புஷி ஆனந்த் கூட ஒரு அந்த இதுவுடைய தலைவர், அது அவருடைய இதுக்கு மேலே அவர் என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு அதை சொல்லியிருக்கணும். அதுக்கு மேலே அவர் சில வேலைகள்லாம் அவர் பண்ணார், அதுவும் பாதிப்பு. ஜான் ஆரோக்கியசாமி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சே புஷி ஆனந்த் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணதும் தப்பு. அது விஜய் ஏமாத்துற கதை. புஷி ஆனந்துக்கு தனக்கு திறமையாக இல்லைன்னு தெரிஞ்சோம் விஜய் ஏமாற்றிட்டு இருக்கிற வேலையை அவர் பண்ணார். ஏன்னா நீங்கள் திறமை இருக்குன்னா நான் க்ளீனாக சொல்லுவேன், நீங்கள் எந்தெந்த இயக்கம் எப்படி பண்ணியிருக்கணும், கட்சி ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே மேலே 1000 பிரச்சனை வந்தது. கரெக்டாக யார் அந்த சார் கையில் எடுத்தாங்களா? ஏன் இதை எடுத்தால் இந்த டைமில் பிச்சுக்கிட்டு போவோம், இதை வச்சு போராட்டம் பண்ணலாம், ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ஆளுங்கட்சி என்ன பண்ணிச்சு? டம்முக்குன்னு பெரியாரை தூக்குனாங்களா? வேறு ஒரு மேட்ரு தூக்குனாங்களா? கோமிய மேட்ரு தூக்குனாங்களா? அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இதை தூக்குனா இது போயிடுச்சுல்ல. இப்போ அடுத்து இவங்க வேறு ஏதாவது பண்ணி அதை தூக்கணும், அவங்க வேறு ஏதாவது பண்ணி இதை தூக்குவாங்க. நடுவில் யார் மாட்டிகிட்டு இருக்கா? மக்கள். இது ஒரு பார்ட்டு. அப்போ நீங்களும் அந்த வேலையை பண்ணுமா வேணாவா? நீங்கள் என்ன பண்ணீங்க? பெரிய கட்சி, அதாவது விஜய் பரந்தூர் போராடணுன்னா மொதல் நாள் நிதியமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. போயிட்டு வந்தோன்னா கவர்மெண்ட்டே அறிக்கை கொடுக்குது. அந்த அளவுக்கு இவருடைய இது வந்து பார்க்கப்படுது, உன்னிப்பாக கவர்மெண்ட்டு கவனிக்குது. ஏடிஎம்கே போனாலும் அண்ணாமலை பண்ணாலும் அவங்களுக்கு பயம் இல்லை. இவர் பண்ணார்னா உலகத்தோட ரிப்போர்ட்டு போகும்ல, இவ்வளோ பெண்கள் வாக்குகள் இருக்குது, இளைஞர்கள் வாக்கு இருக்குது. ஆனாலும் இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் வச்சு பேசுறதுன்றது சரியா பார்த்தா? நானே எப்படி சொல்ல வரேன்னா, இல்லை பொதுவான இப்போ என்னன்னா விஜய் பரந்தூருக்கு போனார், அடுத்த நாள் அதை பற்றிய தகவல்கள் வருது, G2 வந்து அது எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு இது வருது அப்படின்னும்போது, இந்த பக்கம் உடனே வேங்கை வயல் போகிறாரு அப்படின்னு செய்தி வந்தோன்னா குற்றவாளிகள் வந்து 2 வருடம் அமைதியாக இருந்த அந்த இது வந்து உடனே வருதுன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அப்படின்னு சொன்னால் அது தப்பான வாதம். அது ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி அது தப்பான வாதம். வேங்கை வயல் அந்த சார்ஜ் ஷீட்டு அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரிப்போர்ட் ஒன்று இது பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் கிடையாது அது, அந்த ஒரு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து விஜய் சொன்னால்தான் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆள் கேட்டால் நம்ம ஆள் தான் பற்றிக்குமே. எல்லாம் ஆடு பள்ளத்தில் இறங்குச்சுன்னா எல்லா ஆடும் பள்ளத்தில் இறங்கி தான் போவோம், நேராக போகாது. நம்ம ஊடகவியலாளர் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலரும் வந்து ஒரு மாதிரி சலிப்பில் இருக்கிறது நிலைமையில் ஒரு பெரிய அளவு லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்கிற ஒரு நடிகர், பெண்கள் வாக்கு திமுகவுக்கு எப்போவுமே கிடைக்காது. அதுக்கு தான் இந்த 1000 ரூபாலாம் கொடுக்குறது. அப்படி இருந்துமே அவங்களுக்கு தெரியுங்க, நம்மளோட தெரியும். நீங்கள் உங்களை எவ்வளோ 1 கிலோ அரிசி நான் வேலைன்னு தெரியுமா, பருப்பு நான் எதுவுமே தெரியாது. வீட்டில் போய் கேளுங்க, அவ்வளோ கோபம் வரும் அவங்களுக்கு. நேற்று பார்த்துட்டு வர்றேன் தோரம் பருப்பு இவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ வேலை அப்படின்னு, அந்த கோபம் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த பெண்கள் வாக்கு என்றைக்குமே அது ஒன்று எம்ஜிஆர் இவங்க பண்ணாங்கல்ல, அன்னையிலேருந்து பெண்கள் வாக்கு போயிடுச்சு. அது மரபணு ரீதியாக அப்படியே தொடருது அது. அதனால் அதை மீறி தான் அவங்க ஏதோ தக்க வைக்க பார்க்குறாங்க, காங்கிரஸ் எல்லாம் கூட்டணிலாம் வச்சுக்கிட்டு. அப்போ ஒருத்தர் மறுபடியும் புதுசாக வந்து பெண்கள் மத்தியில் இதாக வராருன்னா அவங்களுக்கு தெரியும் மொத்தமாக கூடாரம் சரிஞ்சிடும்னு. அதனால தான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா விஜயை தனியாக நிற்க வைக்கணுன்றதில் ட்ரை பண்ணுறாங்க.
அதாவது தனித்து விடப்படணும். தனித்து விட பண்ணணும். அதுக்கு விஜயை நம்ப வைக்கணும். அதிமுக கூட போகக்கூடாது. விஜயை நம்ப வைக்கணும். நீங்கள் டாக்டர்னு. இது தெரியுமா? இது ஆதவர்ஜுனா அங்கே போகிறதே திமுகவுடைய இதுதான், அஜெண்டா தான். ஸ்லீப்பர் செல்லாமா அவெல்லாம் கிளப்பி விடுவாங்க. அப்போது இந்த மாதிரி வரும்போது தான் அவருக்கு தெரியுது, சரி இது வந்து சிக்கல் தான் அப்படின்னு. அப்போது அந்த அவருக்குரிய வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை கூட்டணும். வேல்யூ எப்பவுமே கொஞ்சம் இருக்கும். அந்த வேல்யூவை கூட்டும்போது இன்னும் கொஞ்சம் கூடும். அந்த வேல்யூவை கூட்டுற அந்த வேல்யூ ஆடடு ஒர்க்கு யாருன்னா கலைஞர் கெட்டிக்காரர். அதில் வேல்யூ ஆடடுன்னு சொல்லுவாங்களா, அந்த இது. அந்த மாதிரி இவருக்கு அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை. சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கரெக்டாக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கட்சியில் இணையில. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் கட்சியில் இணையில. ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன், எனக்கு எதுவும் தொகை இல்லாத வேணாம். ஓகே. ஏன்னா எங்கே போனாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற பார்ட்டி தான் இது. விசிகாவுக்கு அப்படி தான். விசிகாக அப்படிதாம்மா. விசிகாவுக்கு பண்ணார். ஆனால் துணை பொதுச் செயலராக இருந்தார் இல்லையா? திமுகவில் வெளியில இருந்து தான் பண்ணார். அப்போ இப்போ அவர் ஃப்ரீயாக பண்ணுறாருன்னா இப்போ வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், பொருள் வருது இல்லையா? வரட்டும். நான் இப்போ கூட ஒரு இதில் சொல்லிட்டு வந்தேன், சாணக்கிய சபதம் தெரியுமான்னு. சாணக்கியனை பந்தியில் உட்காந்துருக்கால அந்த மன்னர் சமுத்திரகுப்தன் நினைக்கிறேன், எழுப்பி அவமானப்படுத்துவோம். அப்போ அவர் சொல்லிட்டு போவார், ஒரு சாதாரண ஆளை ரெடி பண்ணி உன்னை காலி பண்ணுறேன் பாரு. சந்திரகுப்தனை ரெடி பண்ணி என்னென்னவோ பண்ணுவார், கடைசியில் காலி பண்ணி இது பண்ணுவார். அந்த மாதிரி சாணக்கிய சபதமாக கூட இருக்கலாம் அல்லவா? நான் இருந்தேன், உங்களுக்கு அவ்வளோ உழைச்சி கொடுத்தேன், 2-3 தேர்தல் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தேன், எல்லாம் பண்ணேன். அப்படி இந்த இது முடிஞ்சவொன்னே தூக்கி போடுவோங்க வெளியே, கருவேப்பிள்ளை வேப்பிள்ளை கருவேப்பிள்ளைன்னு தூக்கி போட்டிங்க. சரி, ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி ஒரு எம்பி ஆகிடலாம். ஆனால் நல்லா இப்போ கலைஞரெல்லாம் அந்த ராஜ்யசபா எம்பி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார், இரு அப்படின்னு. எதிரியை எதிரில் விட மாட்டார். இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. சரி, எதிரி ஓடி போயிட்டாப்புல, அந்த கட்சியில் போயிருக்காப்புல, ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா அதை வாங்கிட்டு அவர் வாட்டில் கம்முன்னு போயிட போகிறாரு. அதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இன்னும் அப்போ சரி, அந்த கட்சியிலே இருந்துட்டு போட்டோன்னா அதுவும் இல்லை, கட்சியிலே இருக்க உள்ள மொத்தமாக வெளியில் போகிறாரு. அப்போ வெளியில் போகிறவருக்கு அந்த கோபம் இருக்க தானே செய்யும். அந்த கோபங்கள்லாம் அரசியலில் வந்து சகஜம். நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அவர் ஒர்க் பண்ணுறாருன்னா காலங்கள் மாறி ஒரு 5 ஆண்டு கடந்து நீங்கள் வாங்கலை செயல்படலாம், முன்ன மாதிரி இல்லை நாதஸ் திருந்திட்டாங்க அப்படின்னா மாறலாம். ஆனால் இன்றைக்கி நிலவரம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நிலவரம் அவர் தாவேகாவுக்கு சைன் பண்ணுறாரு. இப்போ அந்த 8% சொல்கிறாருல்ல, அப்போ 8% அந்த உண்மை நிலவரம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக தெரியும். அப்போ அதை அது அந்த பலத்தோட சில பலத்தை சேர்த்து அந்த பலத்தை வச்சு என்ன சாதிக்க முடியும் கூட்டணி அப்படின்றதுன்னா கூட்டணி நோக்கி நகர்றது. நீங்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மைக் பார்ட்டியும் அந்த பார்ட்டியும் ஒன்றும் பண்ணாது. நாம தான் தலைவர்னு கூட்டு இல்லை. இப்போது விஜய் அவர்களை கூட்டணியில் இணைத்து வெற்றி பெற வைக்கிறதுன்றது ஓகே. ஆனால் விஜயோட அஜெண்டா அவர் முதலமைச்சர் ஆகணுன்றது தானே நோக்கமாக இருந்தது. முதலமைச்சர் ஆகிறது கரெக்டு. ஆனால் எப்போ ஆகிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, 26 ஆக முடியாதுன்றது விஜய்க்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேருக்கு தான் தெரியாது. இவங்க 2 பேரை கேட்டால் தலைவரை 180 சீட்டு ஜெயிச்சிடும் நீங்கள் தான் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் யதார்த்தம் என்ன, இன்றைக்கி ஸ்டாலினே நினச்சா கூட எல்லாரையும் துரத்தி விட்டு திமுக தனியாக நின்னா போட்ட கேஸ், எடப்பாடி எல்லாரையும் துரத்தி விட்டு தனியாக நின்னா போட்ட கேஸ். தனியாக நிற்கிறவங்களாம் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்போ கூட்டணின்னு சேர்ந்தால் தான். அதனால தான் இன்றைக்கி திமுக என்ன பண்ணுது, கூட்டணி விட்டு காங்கிரஸ் வான்னு இங்கே இந்த கூட்டணிலேருந்துட்டு அவர் இவரை விஜயை கூப்பிட்றாரு, செல்லு பிறந்தக்கு இந்தியா கூட்டணிக்கு. அது தெளிவாக சொல்கிறாரு. ஏதாவது இன்னும் இங்கே கூப்பிட்றேன், இங்கேயா கூப்பிட்டேன், நான் இந்தியா கூட்டணியில் கூப்பிட்டேன்றவார். அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஓ நகர்றதுக்கு ட்ரை பண்ணுறியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, ராகுல்கிட்டே பேசிடுறேன், சகோதரன் இருக்கான்ல ப்ரோட்டே பேசிடுறேன்ட்டு மூவ் பண்ணி பேச வைக்கிறாங்க. அப்போ ப்ரோட்ட பேசுகிறியா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு நான் இருக்கிறேன், 25 சீட்டு இருக்க மாட்டேன், 60 சீட்டு கொடுங்க இருக்கிறேன், அட்லீஸ்ட் 50 கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். அப்போது கூட்டணியை நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலையை திமுக இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்க்சிஸ்ட்டுகள் கூட என்னங்க பிரச்சனை, ஏங்க முருகின்னு இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிறீங்க. அந்த சாம்சங் நன்றியே சொன்னோம், எதாவது பண்ணீங்களா, அவ்வளோதானே, ஏய் சங்கம் போடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, சங்கம் வச்சிட்டிங்களா, ரைட்டு போங்க. அப்புறம் போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் பண்ண போகிறோம், என்ன இப்போ நிதி தானே அந்த விடுவிக்கிறேன், போ 300 கோடி விடுவிச்சிட்டேன், போ அடுத்தடுத்து தவணையில் விடுவிக்கிறேன், அப்புறம் வேறு சரிங்க ஏங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த கூட்டணியை தக்க வைக்கிற மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், இப்போது ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு நபரை மையப்படுத்தி இனிமேல் நடக்கக்கூடிய அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது விஜய் பக்கம் விஜய் பக்கம் அவர் போயிட்டார்.
அப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்றது நம்பப்படுது, பொதுவெளியில் நம்பப்படுது. இப்போ காங்கிரஸும் ஒருவேளை வருதுன்னா வேற என்ன சாத்தியக்கூறு இருக்கு? இப்போ திருமாவளவன் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனான் என்கிற நபர் ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது, புஷி ஆனது கிடையாது. சரி, ஆதவ அர்ஜுனா என்கிற நபர் எளிதாக எடப்பாடியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள், எளிதாக செல்வ பெருந்தகையை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள். அதிகப்படியாக இருக்கு. எளிதாக ஆக்சஸ் பண்ணிடுவார், உடனே கூட்டு வந்துடுவார். அதுதான் முக்கியம். உங்களுக்கு அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னா அவர் எல்லாத்துக்கும் பாலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜயுடைய பலகீனம் என்னன்னு தெரிஞ்சிச்சு விஜய்கிட்டே ஓப்பனாக சொல்கிற ஒரு நபர், அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விஜயும் அதை அனுமதித்தால், நல்லா கவனிங்க அந்த வார்த்தை, விஜயும் அனுமதித்தால். இல்லைங்க ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டார் 35% ஜெயிச்சிருவோம் நீங்கள் விடுங்க பார்த்துக்கலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை அனுமதித்து எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக அதுக்கு தான் பயப்படுறாங்க. ஏன்னா இவருடைய பலம் ஒன்று இருக்குது, அதிமுக பலம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. பிஜேபியை எப்படியோ தட்டிக்கிட்டு அண்ணாமலையை சரி பண்ணி வெளியே தள்ளிட்டோம். இப்போ திடீர்னு இவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்குது, தலைவர் வரியா பிட்டியில் அடங்குதுன்னா திடீர்னு காங்கிரஸும் கிளம்பிச்சு வச்சுக்கிங்க, மிகப்பெரிய அளவில் 40% மேலே போயிடும். அப்போ அந்த தட்டு கீழே இறங்கின்னு தட்டு தூக்கிடுச்சுன்னா முடிஞ்சிடும் கதை. 1%லலாம் 30-40 சீட்லாம் போன கதைலாம் இருக்குது. அதனால் அந்த இதை அவங்களும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டு போகும், விஜய் கூட ஆதவ் சேர்றாரா, பதை போட தான் பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு இது வச்சுருக்காங்க, பிளாக் வச்சாங்க, மார்க்சிஸ்ட்டுக்கு ஒரு பிளாக் வச்சாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு எந்த விதமான இது தேவையில்லைன்னா அவர் கூட்டணியில் தேவை. அவர் தொத்துனா கூட போக மாட்டார். போனார்னா அண்ணா நீங்கள் போய்ட்டு வாங்கண்ணா, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நல்லா இருக்குது அந்த இடம் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க தான். ஆளூர் சானவாசு, வன்னியரசு, மற்ற தலைவர்கள்லாம், தலைவா நீங்கள் போயிட்டு வா, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிறோம், போயிட்டு விட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறோன்னு வாங்க. அதனால் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்கிறேன், திருமாவளவனும் கிட்டத்தட்ட ஒரு நிதானமாக யோசிக்கக்கூடிய தலைவர் இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய நடந்திருக்கு இந்த ஆட்சியில். இந்த ஆட்சியில் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் திருமாவளவன் தான். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய அது அவர்களால் இவர்களுக்காக அவர்கள் சிலுவை சுமந்தார்கள். வேங்கை வயலிருந்து தலித் மக்கள் அதிக பாதிப்பு தலித் மக்கள்னால் இந்த ஆட்சியில் தான் அப்படின்ற ஒரு இதையும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு திருமாவளவன் கையேறு நிலையில் இருந்தார்ன்றது உண்மை. அந்த ஈஸி ஆக்சஸில் திருமாவளவன் இருக்காரா? எடப்பாடி, செல்வ பெருந்தகை அண்ணங்க அண்ணன் தானே வெளியேற்றினாரு. அண்ணன் தானே இடைநீக்கம் பண்ணாரு. அண்ணன் வெளியேற்றல, அண்ணன் இடைநீக்கம் பண்ணார். இடைநீக்கம் அண்ணனை பண்ண வச்சாங்க. அண்ணன் எவ்வளோதான் தாங்குவார்? யார் பண்ண வைத்தாலும் திருமாவளவன்களோட தானே பண்ணது. நீங்கள் இவர் பாருங்கள், நம்ம ஆதவ அர்ஜுன் எங்கேயாவது திருமாவளவனை தப்பாக பேசியிருக்காரா பாருங்க. இல்லை, அவர் பேசலை. அவர் தவறாக பேசல. அவர் இன்னைக்கே மதிக்கக்கூடிய தலைவர் அவர் தான்றார். ஆமாம், ஏன் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நான் பத்திரிகையாளராக பார்த்ததில்ல ஒரு அற்புதமான தலைவர். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நிதானமான ஆழ்ந்த அறிவுள்ள ஒரு தலைவர்னால் திருமாவளவன் சொல்லலாம். நீங்கள் என்ன கோபமாக கேட்டாலும் அந்த எளிமை அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி விஷயம் பேசுனீங்கன்னா பேசுவார். மற்ற ஆளுங்கள்ட்ட நீ அந்த மாதிரி பேச முடியாது. எவ்வளோ பெரிய கட்சி தலைவர் அவர். அந்த ஒரு நிதானம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒன்று. ஆதவ அர்ஜுனை இழந்தது அவர் பெரிய வருத்தத்தில் தான் இருப்பார். வேறு வழி இல்லாமல் தான் அழுத்தது காரணமாக தான் ஆதவ அர்ஜுன் வெளியில் அனுப்புகிறார். அவர் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணார். அப்போ அவர் அப்படிப்பட்டதுன்னா ஒரு இந்த பிரிவு தான், சகோதரர்களுக்கான பிரிவு தான். அப்போ அவர் அங்கே போகிற அண்ணன் வந்துருங்கண்ணா, என்னங்கண்ணா முடிச்சிடல அண்ணன் பேசிட்டேண்ணே அப்படின்னு, அங்கே பேசிட்டேண்ணா இங்கே பேசிட்டேன். இதுவே ஒரு திட்டம் மாதிரி இருக்கு, நீ முதல்ல வெளியே போ அப்படின்றது. அது அப்படி வரல தம்பி, நீ போனா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், போ பண்ணிக்கோ நல்லா செயல்படுன்னு. இவரும் கொஞ்சம் ஒரு குழப்பத்தில் தான் இருந்தார். ஒரு மாதமாக அவர் ஏதோ ஒரு இதில் இருந்தார். நல்ல வேலையாக அந்த நண்பர் காப்பாற்றி விட்டார். உண்மையை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்த்ததுனால அவரும் அதை ஏற்றுக்கிறார். அதான் மேட்ரு. விஜய் முழுமையாக இவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமாம் எங்கிட்டையும் தப்பு இருக்குது போல், ரைட்டு பேசலான்னு. இப்போ அந்த பேச்சு இப்போ கூடி வந்தோடனே, இப்போ ஆதவ அர்ஜுன் வந்தோடனே செயல்பட ஆரம்பிப்பார்ல, இது பண்ணோம் அது பண்ணோம். அதுதான் இப்போ ஆதவ அர்ஜுன் உள்ளே வந்தோடனே அப்போ அதுக்கு ஒரு வேற ஒரு கலர் மாறும். எழுச்சி தமிழர் மாநாடு மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஒரு ப்ரொமோட் பண்ண, ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. திருமாவளவனுக்கே பெரிய ப்ரொமோஷன். அப்போ இவருக்கு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாநிலம் முழுவதும் கட்சி கட்டமைப்பை கொண்டு வரணும், பூத் லெவல் கமிட்டி கூட்டம்லாம் போடணுன்னு. அதில் தான் ஒரு எக்ஸ்பர்ட் தானே. விசிகாலே பண்ணார். இப்போ இங்கே எல்லாம்
பசங்க அப்படியே ஏன்னா ஜாலியாக ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, Fan base இருக்கு. பிசிகேலேயே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது இப்போ இங்கே வந்தால் அப்படியே அப்படியே வெறித்தனமாக மாறிடுவானுங்க. அண்ணனின் தம்பி, தம்பியின் தம்பி நாங்கன்றுவானுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே மட்டத்தில் வார்டு வாரியாக பூத் லெவல் ஏஜெண்ட்டாக தயார்படுத்துகிற இதில் ஒரு விசிகளை பண்ண மாதிரி இங்கே பண்ண போகிறாரு. அப்போ அந்த தம்பிகளுக்கு எல்லாருக்குமே நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். எது அரசியல், எப்படி போகணும், எதை எப்படி பார்க்கணுன்னு. அப்போ இந்த விஷயங்கள் வந்து கீழேயும் போகும். இன்னொன்று விஜயை கொஞ்சம் இன்னொன்று சொல்கிறேன், அடுத்த ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 20 நாள் ஷூட்டிங் போகிறதா கேள்விப்பட்டேன் இப்போ. ஆமாம், ஓகே. ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் ஒர்க்கு போகும். இந்த February 2 கூட உங்களுக்கு மட்டும்தான் இப்போ தகவல் சொல்கிறேன், ஒரு 5 சிலை திறக்க போகிறாரு அங்கே ஆஃபீஸ்லேயே. அது தயாராகிட்டு இருந்துச்சாங்க, பெரியார், அம்பேத்கர். பார்த்தீங்களா, 5 சிலை. அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல் கூடுதலாக காகிதம் இல்லத்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அந்த இதெல்லாம் திறக்கணுன்னு. அது செய்கிறாங்களான்னு தெரில. ஆனால் 5 சிலை திறக்கிறதுன்றது திறக்க போகிறாங்க February 2. அப்போது இது ஆதை வரதுக்கு முன்னாடி. இப்போ ஆதை வந்தால் பிறகு அது ரெண்டையும் ஏன் ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியாக மாற்றக்கூடாதுன்ற மாதிரி கூட போகும். இல்லாட்டி அந்த ஒரு வாரத்தையே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் போகும். இன்னொன்று அடுத்து ஒரு 4 மண்டலம் பிரித்து மண்டல மாநாடு நடத்துவோம், நீங்கள் வந்து பேசணும், அங்கே கலக்கினார் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு வரும். அப்புறம் வேறு ஏதாவது இது என்னன்றது அவங்களுக்கு தானே தெரியும். இந்த மாதிரிலாம் வரலாம். அப்போ என்ன ஆகும்னா கட்சி ஸ்பீடாகும். ஸ்பீடாச்சுன்னா ஸ்பீடு இல்லாதவங்களாம் ஓரம் போயிடுவாங்க. அதுவும் தனியாக நடக்கும். இன்னொன்று இந்த வெளியில் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போது ஆதவ அர்ஜுனா உள்ளே வரும்போது புஷி ஆனந்துக்கான அந்த அங்கீகாரம்ன்றது எவ்வளோ தூரம் அதிகரிக்குமா இல்லை கம்மியாகுமா? நான் தான் சொன்னேன், அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கு ஒன்று இருக்குது. அந்த ஒர்க்கு அவர் பார்க்க விடுவாங்க. அதில் இப்போ பொதுச் செயலாளராக சரியாக பண்ணலன்னா அதுக்குரிய இதை அவர் தான் பார்த்துக்க போகிறாரு. இன்னொன்று நான் சொல்ல வந்தது, வெளியிலேருந்து உள்ள ஆட்கள் வர்றவங்கள உள்ளே எடுப்பாங்க. அது எடுக்கும் பொழுது அது ஒரு தனியாக இதாகும். இது முக்கியமான விஷயம் இல்லையா? வெளியிலேருந்து வர வேண்டியவர்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒரு முக்கிய பெண் பிரமுகர், 2-3 முக்கிய பெண் பிரமுகர், ஒருத்தர் இல்லை 2-3 பேர் இருக்காங்க. திருச்சியில் ஒரு பெரிய பெண் பிரமுகர். இவங்களாம் வந்தாங்கன்னா அது ஒரு வேறு லெவல் போகும். அதுக்கு அடுத்தது இந்த 3 ஆலோசகர்கள் அவங்க உள்ளே வர்றதுக்கான வேலைகள் நடக்கும். இன்னும் என்னென்ன அந்த கோர் கமிட்டி போடுறது, வேறு சில பத்திரிகையாளர்கள், அரசியல் அறிந்தவர்கள் இவங்களோட இது பண்ணுறதெல்லாம் இது எல்லாமே நடக்கும் பொழுது உங்களுக்கு பார்ட்டி அடுத்து ஈஸி ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக போகலாம். ஈஸி ஆக்சஸ் இல்லை, உங்களை நெருங்கவே முடியல, இரும்பு கோட்டை கட்டிட்டுனீங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே முரட்டு சிங்கமாக. இரும்பு கோட்டைன்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு. இந்த பெரிய கேட் இருக்கு இல்லையா பனையூரில், அது எப்போவுமே மூடப்பட்டு அது ஒரு டைட்டாகவே எந்த நேரமும் இல்லை, போகக்கூடாது வரக்கூடாதுன்றாங்க. அது ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு அது பொருந்துமா? ஒரு கட்சிக்கு அது, ஏன்னா இவங்க கட்சி கிடையாதுல்ல. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோ ஓகே இல்லை இவரோ புஷி ஆனந்தோ அந்த மாதிரி வளர்ந்தவங்க கிடையாது. கட்சி ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் அறிவாலயம் போய் பாருங்கள், அது எப்போ ஓப்பனில் தான் இருக்கும். அந்த இது அண்ணா இது ஏடிஎம்கே ஆஃபீஸ் போங்க, காங்கிரஸ் ஆஃபீஸ் போங்க. இப்போது காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு ஆள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே பாய் போட்டு பார்த்துட்டுலாம் வரலாம், யாரும் அவங்கள கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. தம்பி என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் ஆள்லாம் இருக்காங்க. செல்வ பிறந்தைக்கு வந்தோன்னே ஒரு ஷேக் கொண்டு வந்துட்டார், அது தனியாக போய்கிட்டு இருக்குது. கமலாலயம் போனீங்கன்னா உங்களை ஒரு என்ட்ரி போடுவாங்க, யாருங்க என்னங்க நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னுவாங்க. உள்ளக இதெல்லாம் இருக்குது. அண்ணாமலை வந்தோன்னா அவர் கொஞ்சம் வேகப்படுத்தி விட்டு இது ஒரு கோரிக்கையாகவே அவங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நானே கூட பல இதிலலாம் பேசியிருக்கேன். கட்சியாக அதுதாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வேலை. என்ன பண்ணோம் ஏங்க சார், நம்ம சென்ட்ராக ஒரு இடம் ஒன்று பாருங்கள் சார், பெரிய இடம், நல்லா வண்டி ஒரு 30-50 கார் நிற்கிற மாதிரி பார்க்கிங்கோட சென்ட்ரானா நான் விஜய்க்கு ஒரு மேட்ரு. அது பனையூரே ரொம்ப தொலைவு இங்கேருந்து போகிறோம். என்ன தொலைவு? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோம். யார் பாண்டிச்சேரியிலேருந்து வரா? யார் வருவா? அதுக்கு தான் பனையூர். அதனால இல்லை, இதுவே அவங்கள ஒரு தூரப்படுத்துது இல்லையா? ஆமாங்க, அந்நியப்படுத்தும். ஒன்றும் இல்லாமல் போவோம். ஒரு கட்சி ஆஃபீஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், ஈஸி ஆக்சஸாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எக்மோர்லேருந்து இறங்கி, சென்ட்ரல்லேருந்து இறங்கி, கோயம்பேட்டிலேருந்து இறங்கி, எங்கேருந்து வந்தாலும் டக்குன்னு சென்ட்ராக ஒரு மெட்ரோவில் வர்ற மாதிரி, ஒரு ட்ரெயினில் வர்ற மாதிரி, பஸ்ஸில் வர்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது, கட்சிக்குன்னு அமைப்பு செயலாளர் இருப்பாங்க. அந்த அமைப்பு தலைமை நிலைய செயலாளர் இருப்பார், அமைப்பு செயலாளர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டெய்லி ஆஃபீஸ் வருவாங்க. இதுக்கு போக கட்சியில் தொண்டர்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். முடிஞ்சால் அவங்களுக்கு இலவச சாப்பாடு, இல்லை மலிவு விலை சாப்பாடு, ஏதோ ஒன்று இருக்கணும். அவன் என்ன வரப்போகிறாங்க, ஒரு இந்த ஊரில் ஒரு 10 நாள் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், அவ்வளோதானே வந்தவங்களுக்கு இது. மூணாவது, அவங்களுடைய மனு கொடுக்க வருவாங்க, இந்த பிரச்சனை இருக்காதுன்னு. எல்லா மனுவையும் வாங்கி அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அதை ஒரு இது பண்ணி அதை தலைவருக்கு அனுப்புறது, பொதுச் செயலாளருக்கு அனுப்புறது, அதில் செய்ய வேண்டிய வேலை செய்கிறது. இப்போ ஒரு நிர்வாகி பற்றி பயங்கரமாக லஞ்சம் வாங்குறான், மாற்றுக் கட்சியோட ரொம்ப இதாக இருக்கான்னா
அதை விசாரிக்க சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணுறது கட்சி ஆஃபீஸு. கட்சி ஆஃபீஸ் தான் எல்லாமே முக்கியம். ஃபைலு, கட்சியுடைய ஃபைலு, உறுப்பினர் இது, அதுக்கு தனியாக கம்ப்யூட்டர் ரூம் போட்டு பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இது கூட பண்ணலன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதுதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கி காலம் எப்படியோ எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இவர் இன்னும் மைக்கை தூக்கின்னு சுற்றினுறாப்புல. இவரே ஒரு 4 பேரை போட்டு வாக்கி டாக்கி வச்சுக்கின்னு, ஏய் அங்கே என்னன்னு பாரு, அந்த கேபிள் வருது பாரு, பாருண்ணா பாரு, பாட்டானடா இங்கேயே சொல்லலாம். ஆனால் இவர் மைக்கை வச்சு கத்தினுக்கிறார். தெரிதா இவங்க எவ்வளோ பின்தங்கியிருக்காங்க? அதுதான். அதனால் ஒரு அதிரடி மாற்றம் தாவேகாவிற்குள் வந்தால் அந்த மாற்றம் தமிழகத்திற்குள்ளும் எதிரொலிக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.